Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 9ல் டேர்ம் 1ல் நம்ம செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லெசனில் இருக்கிற கம்ப்ளீட்டாக 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம இந்த லெசனில் கவர் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் லெசனோட டாபிக் பார்த்தீங்கன்னா மோஷன். ஸோ மோஷனில் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 1 by 1 உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ நோட் இட் டவுன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா an object travels 16 meter in 4 seconds and then another 16 meter in 2 seconds. What is the average speed of the object? ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ண முடியாது. ஸோ இங்கே கீழே ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணிட்டே வரும்போது நமக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸில் டவுட் இருக்குது, இந்த இதில் ஸ்டெப் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு கிளியராக வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி கொடுத்துருக்காங்க 5.33 ms/-1. ஸோ செகண்ட் ஒன், the brakes applied to a car produce accelerations of 6 meter/-2 in the opposite direction to the motion. If the car takes 2 seconds to stop after the applications of brakes, calculate the distance it travels during this time. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம v is equal to u plus at, s is equal to ut plus half at square இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா u is equal to 12 ms/-1, s is equal to 12 meter அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூர்யா swims in 90 meter long pool. He covers 180 meter in 60 seconds by swimming by one end to the other and back along the same straight path. Find the average speed and the average velocity of the Surya. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணி நம்ம கீழே ஆன்சர் ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன், ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், இதை ஃபாலோ பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் 3 meter second/-1 ms/-1, ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 100 meter long train crossed a bridge of length 200 meter in 50 seconds with a constant velocity. Find the velocity of the train. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடும்போது ஆன்சரு 6 ms/-1 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இஸ் ஹியர்ட் 5 hours later than the lightning is seen in the sky on the rainy day. Find the distance of the locations of lightning given speed of sound is equal to 346 ms/-1. ஸோ ஸ்பீட்னால நமக்கு தெரியும் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம், அதை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம எது இருக்கோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இல்லாத வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1730 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா 900 kg car moving at a 10 ms/-1 takes a round a circle with a radius of 25 meter. Determine the acceleration and the net force acting upon the car. When the car turns on cycle, it's experience centripetal acceleration. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a is equal to v²/r. நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ f is equal to maங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், a is equal to v²/r அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுறோமோ நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் we move on to the multiple choice questions. First one, slope of the velocity time graph gives என்ன கொடுக்கும்? வெலாசிட்டி, ஸ்லோப் ஆஃப் த வெலாசிட்டியும் வெலாசிட்டி வந்து ஸ்லோப்பில் இருந்ததுன்னா டைம் கிராஃபில் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அக்சலரேஷன். ஸோ செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ஸ் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் ஆஃப் அ மூவிங் பார்ட்டிக்கல். ஸோ இதில் வந்து எது வந்து யூனிஃபார்ம் மோஷனாக இருக்குது, ஒரு பார்ட்டிக்கல் வந்து யூனிஃபார்மாக போகுது அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு காட்ட சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸும் டைம் பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் பியில் யூனிஃபார்மாக போகுது. ஸோ வி ஷுட் செலக்ட் தி ஆப்ஷன் பி. Third one, a body moving with the initial velocity 5 ms/-1 accelerates at 2 ms/-2. Its velocity after 10 seconds is answer is option B, 25 ms/-1. ஸோ இது நான் இந்த மாதிரி சம்ஸ் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி தான் போடணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா in a 100 meter race the winner takes 10 seconds to reach the finishing point. The average speed of the winner is answer is B 20 ms/-1. Fifth one, the area under velocity time graph represents. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் கவர்ட் பை த மூவிங் ஆப்ஜெக்ட், ஆப்ஷன் பி.
Sixth one, a car is being driven at a speed of 20 ms per minus 1 when brakes are applied to bring it into rest in 5 seconds. The deceleration produced in this case will be option A 4 ms per minus 2. Seventh one, unit of acceleration is ms per minus 2. Eighth one, which one of the following is the most likely not a case of a uniform circular motion? So answer is option C, motion of a racing car on a circular track. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த் வந்து ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரையிங் ஆஃப் அ கிளாத்ஸ் இன் அ வாஷிங் மிஷின் இஸ் டேஷ். ஸோ நம்ம வாஷிங் மிஷின் நம்ம தினமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் டே டு டே லைஃப்பில். ஸோ அதில் வந்து நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணும்போது எந்த ஃபோர்ஸ் வச்சு அந்த கிளாத்ஸ் எல்லாமே வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். டென்த்து வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இஸ் டேஷ். ஸோ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் ஃபோர்ஸ். So the answer is option C, ritual force. Next we move on to the third Roman, fill in the blanks. First one, speed is a dash quantity whereas velocity is a dash quantity, scalar and vector. Second one, the slope of the distance minus time graph at any point gives speed. Third one, consider an object is a rest at position x is equal to 20 meter, then its displacement minus time graph will be straight line to dash the axis. So y-axis. Fourth one, negative acceleration is called dash, retardation. Fifth one, area under velocity time graph, velocity to time graph shows displacement. So next we move on to the fourth Roman, true or false. First one, the motion of a city bus in a heavy traffic road is an example for uniform motion. The answer is false. Correct statement என்னன்னு பார்த்தீங்கன்னா, the motion of a city bus in a heavy traffic road is an example for non-uniform motion. Second one, acceleration can get negative value also. The answer is true. Third one, distance covered by a particle never becomes zero between any intervals of time, but displacement becomes zero. The answer is true. Fourth one, the velocity time graph of a particle falling freely under gravity would be straight line parallel to the x-axis. The answer is false. What is the correct statement? The velocity time graph of a particle moving in a uniform falling freely under gravity would be straight line parallel to the x-axis. So next we move on to the fifth question. If the velocity time graph of a particle is a straight line inclined to the time axis, then its displacement time graph will be straight line. The answer is true. So next we move on to the fifth Roman, assertion and reason type questions. A பார்த்தீங்கன்னா, if both assertion and reason are true and reason is the correct explanation of B. Option B, if both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Option C, if assertion is true but reason is false. D, if assertion is false but the reason is true. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஷின்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, assertion, the accelerated motion of an object may be due to change in magnitude of a velocity or direction or both of them. The answer is C option. Option C. ஏன் கேட்டிங்கன்னா, ரீசன் பாருங்கள், அக்சலரேஷன் கேன் பி ப்ரொடியூஸ் ஒன்லி பை சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. இட்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் தி டைரக்ஷன். ஸோ சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா ரீசன் வந்து கம்ப்ளீட்லி ஃபால்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் சியை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அசர்ஷன், the second one, assertion, the speedometer of the car of a motorcycle measures the average speed of it. Reason, average velocity is equal to the total displacement divided by total time taken. So the answer is option D. Option D பார்த்தீங்கன்னா, if assertion is false but reason is true. இதில் பார்த்தீங்கன்னா assertion completely தப்பு, ட்ரூ ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷன் டி வந்து சூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன், அசர்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பாடி மே பி ஜீரோ when distance traveled by it's not zero. The answer is option A. ஏன்னா ரீசன் பாருங்கள், the displacement is the shortest distance between initial and the final position. So if both assertion and reason are true and the reason is the correct explanation of the assertion. So next we move on to the match the following. So first ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா,
ஆப்ஷன் சி வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா மோஷன் ஆஃப் த பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். செகண்ட், மோஷன்ஸ் வித் நான் யூனிஃபார்ம் அக்சலேஷன். ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சி, தேர்ட் ஒனுக்கு பார்த்திங்கன்னா ஏ, ஃபோர்த் ஒனுக்கு பார்த்திங்கன்னா பி சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அந்த வெலாசிட்டி டைம் வந்து யூனிஃபார்மாக இருக்கா நான் யூனிஃபார்மாக இருக்கான்னு சொல்லி செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு வரோம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸ் ஆன்சர்ஸ், மற்றது எல்லாமே நமக்கு 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.